வாழ்க்கையை ஏன் நாங்கள் தொலைச்சின்னு கேட்டோம்னா, குடும்பத்தை விட்டுட்டு, தாயை விட்டுட்டு, தந்தையை விட்டுட்டு, பிள்ளைங்களை விட்டுட்டு, இதெல்லாம் ஒரு தியாக மனப்பான்மையோட தியாக மனப்பான்மையே வந்தாலும் எதுக்காக வந்தோம்? நம்ம நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்குன்னு தானே வந்தோம். நீங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் தியாகம் என்னத்தை பெருசாக தியாகம் மாட்டீங்க? உங்கள் தாய் தகப்பன் உங்களை பெற்றதை விட பெரிய தியாகம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. இப்போ அதே போல் இங்கே வந்ததுனால என்னுடைய தாயை வந்து நான் உறவு எடுக்க முடிஞ்சிச்சு, என் ஃபேமிலி எடுக்க முடிஞ்சிச்சு, என் மக்கள் எடுக்க முடிஞ்சிச்சு. இதே நான் வெளிநாட்டில் போய் நிறையா சம்பாதிச்சிருக்கலாம், பட் அது செஞ்சுருக்க முடியாது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. இதை விட ஒரு பெரிய பாக்கியம், பெரிய தியாகம் எதுவுமே இல்லை என்னை பொறுத்தளவு. நான் 2 ட்ரிப்பு ஹஜ் செஞ்சுருக்கேன், அது வந்து உங்களால் முடியாது. அன்புறவுகளே, நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம்னா அண்ணன் 2 பேரையும் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே உள்ள சவுதியில் உள்ள அண்ணன் நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கீங்க? அண்ணன் நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கீங்க? மொத்தம் சவுதியில் உள்ள மொத்தம் சவுதி வாழ்க்கை ஒரு 25 + ஒரு 27 வருஷம். 27 வருஷம் + 30 வருஷம். இவங்களுடைய அனுபவத்தையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம மக்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக நம்ம அவங்கள வந்து சும்மா ஒரு சின்ன பேட்டி மாதிரி எடுக்க வந்திருக்கோம். வாங்க நம்ம ஒன்றா கேட்போம். இப்போ சவுதி அரேபியாவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. இந்த சவுதி அரேபியாவுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சவுதி அரேபியா தேர்ந்தெடுத்தீங்க. மலேசியா, சிங்கப்பூர், மற்ற எத்தனையோ நாடுகள் இருக்கையில் நீங்கள் சவுதி அரேபியா ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஓட முடியாது. நீங்க வாங்க ஃப்ரேம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உட்கார ஓடிட்டு தெரிச்சு ஓராருப்பா அவரு. சொல்லுண்ணா, நீங்க எந்த ஊருண்ணா? புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி வட்டம், வெற்றி கிராமம். சரி, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே மொத்தம் 25 வருஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு. 25 வருஷமா இருந்தேன். முன்னாடி ஹாஸ்பிட்டலில் வந்து கிளினிக் சூப்பர்வைசர், ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக இருந்தேன். அப்புறம் முடிச்சுக்கிட்டு கொரோனா ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு சம்பளம் சரியில்லாதனால முடிச்சுக்கிட்டு போயிட்டு இப்போ திரும்ப வந்திருக்கேன். வந்து 1.5 வருஷம் ஆச்சு. அவர்கிட்ட கேட்ட கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறீங்க. எத்தனையோ நாடு இருக்கையில சவுதி அரேபியாவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. சவுதி அரேபியாவை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே வந்து சில நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக தான். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால மற்ற நாட்டில் போனால் சரி சில கூடாத பழக்கங்கள் ஏற்படும். என்னுடைய சம்பாத்தியத்தை வந்து நான் சேமித்து வைக்க முடியாது. சவுதிங்கிறது வந்தால் இங்கே வந்து அதை வந்து சேமிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். சரி சரி. தவறான வழியில் போகிறத விட சான்ஸ் இங்கே ரொம்ப கொஞ்சம். அதனால இங்கே நம்ம நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. இந்த செய்தி வந்து முக்கியமான செய்தி வேறு. என்ன காரணம்னா, இப்போ மலேசியா, சிங்கப்பூர், மற்ற துபாய் நாடுகளில் போனோம்னா சம்பாரிச்சோம்னா நம்ம அங்கேயே மற்ற செலவுகளுக்கு சரியாக வரும். ஆனால் சவுதி அரேபியாவை பொறுத்தளவில் அதிகப்படியான காசுகளை நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. அப்படி மிச்சம் எத்தனை கோடி மிச்சப்படுத்துவீங்க நீங்கள்? எத்தனை கோடின்னு சொல்கிறத விட நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் போக கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும், அவ்வளோதான். வழியே நான் வந்து பெரிய சம்பளத்தில் வரல. அதனால் என்னால் முடிஞ்ச அளவு என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் நல்லபடியாக செஞ்சேன். எனக்கான தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கிக்கிறேன். சரி, சந்தோஷம். இப்போ நீங்கள் உங்களுடைய முதல் தலைமுறையாக சவுதி அரேபியாவுக்கு வந்தது இல்லை உங்கள் தத்தா அது மாதிரி யாருங்க சவுதி அரேபியா? நான் வந்து 2வது தலைமுறை. என்னுடைய தகப்பனார் வந்து மலேசியாவில் வந்தார். அதாவது வெளிநாடு வாழ்க்கை உங்களுடைய தகப்பனார். இப்போ நீங்களும் அதே வெளிநாடு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டீங்க? ஆமாம், தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால் காரணம் அப்போ உள்ள சூழ்நிலைகள். நான் வந்தது 93. சரி. இப்போ வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் எல்லா வகையிலையும் கஷ்டங்கால சூழ்நிலைகள். சரி சரி. அதனால சரி வெளியில் போய் சம்பாதிக்கலாம்னு எண்ணத்தில் வந்தேன். இப்போ அடுத்த தலைமுறை நீங்கள் இங்கே கொண்டு வரலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா? இல்லை, வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட போகட்டும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் காலங்கள் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியாது. சரி, நல்ல ஒரு முடிவு. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இங்கே 25 வருஷத்தை தொலைச்சிட்டு உட்காந்தாச்சு. வரக்கூடிய சந்ததியை, அதாவது ஊரில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் படித்து ஒரு அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கட்டும். தொலைக்கிறோம்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதை வந்து நீங்கள் தொலைக்கிறோம்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் ஊர்லேயே இருந்து சீரழிஞ்சு போகிறவங்க எத்தனை பேர்? இங்கே வந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அது ஊரில் இருந்தால் கற்றுக்க முடியாது இல்லையா? கரெக்டு. நல்ல பாயிண்ட். ஈமான் சம்பந்த விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். இஸ்லாம் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி. அதாவது கிதுகத்து இல்லாத ஒரு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஊரில் இருந்திருந்தால் அது முடியாது. அதை வந்து நீங்கள் சொல்ல முடியாது. அந்த வாழ்க்கையை வந்து இங்கே வந்து உங்களுக்கு இல்லை, வாழ்க்கையை ஏன் நாங்கள் தொலைச்சின்னு கேட்டோம்னா, குடும்பத்தை விட்டுட்டு, தாயை விட்டுட்டு, தந்தையை விட்டுட்டு, பிள்ளைங்களை விட்டுட்டு, இதெல்லாம் ஒரு தியாக மனப்பான்மையோட தியாக மனப்பான்மையே வந்தாலும் எதுக்காக வந்தோம்?
நம்ம நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்குன்னு தானே வந்தோம். ஆ நீங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் தியாகம் என்னத்தை பெருசாக தியாகம் மாட்டீங்க? உங்கள் தாய் தகப்பன் உங்களை பெற்றதை விட பெரிய தியாகம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. இல்லை இல்லை இப்போ அதே போல் இங்கே வந்ததுனால என்னுடைய தாயை வந்து நான் உறவு கொடுக்க முடிஞ்சிச்சு, ம் என் ஃபேமிலி எடுக்க முடிஞ்சிச்சு, என் மக்கள் எடுக்க முடிஞ்சிச்சு. இதே நான் வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிச்சிக்கலாம், பட் அது செஞ்சுருக்க முடியாது இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் பெரிய தியாகம் எதுவுமே இல்லை என்னை பொறுத்தளவு. நான் 2 ட்ரிப்பு ஹஜ்ஜி செஞ்சுருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் உங்களால் முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, நல்ல ஒரு தெளிவான பாயிண்ட்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா பேருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, அதுவும் சவுதி அந்த அரபு நாடுகளுடைய வாழ்க்கை, அவங்க குடும்பத்தை விட்டுட்டு தியாகம் பண்ணுறாங்க, குடும்பம் பிள்ளைய ஊரை விட்டு போய் தியாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்து வந்து அதுக்கு நேர் எதிர்மறையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கஷ்டங்கள் இருக்குது, கஷ்டம் இல்லாமல் இல்லை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. கஷ்டங்கள் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. உங்களுக்கு வந்து ஒரு வகையில் ஒரு கஷ்டம் இருந்தால் ஒரு வகையில் உங்களுக்கு பயன், உங்களுடைய விதிப்பயன் தான் அதெல்லாம். சரி சரி. நான் வந்து கஷ்டப்பட்டதை விட அதே அளவுக்கு அனுபவிச்சிருக்கேன் சந்தோஷத்தில், அவ்வளோதான். ரெண்டையும் நம்ம வந்து 50% தான் என்னுடைய லைஃப்பில் எடுத்துக்க முடியும் இல்லையா, மற்றபடி எடுத்துக்க முடியும். நீங்கள் சவுதி அரேபியாவில் என்ன வேலை பார்க்குறீங்க? டிரைவர் அண்ட் பர்ச்சேசராக இருக்கேன். இது டிரைவர் அண்ட் பர்ச்சேசர் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இப்போ 2 வருஷமாக இருக்கேன். சரி, இந்த வேலை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்ஜாய் மை ஜாப். சரி, சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் டிரைவராக வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டம் டிரைவர் வேலை இங்கே சவுதி அரேபியா பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு ஒரு இதாக சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கஷ்டத்தை அனுபவமாக எடுத்துக்கிறீங்க, கஷ்டம் தெரியாது. அனுபவமாக எடுக்கலன்னு சொன்னால் கஷ்டமாக தான் தெரியும். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்களேன். விளக்கம் சொன்னால் உங்களுடைய கஷ்டத்தை மட்டும் நினைக்காது, உங்களுடைய ஃபேமிலியுடைய கஷ்டத்தை நினைங்க. அந்த கஷ்டம் வந்து உங்களுடைய கஷ்டத்தை வந்து போக்கிடும். அண்ணன், நீங்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு உங்களுடைய அனுபவம் எப்படி சவுதி அரேபியாவில் இருக்கணும், எப்படி இங்கே சவுதி அரேபியாவுக்கு என்ன விசாவில் வந்தால் நமக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க. வர்ற தலைமுறைகளை வந்து நல்ல ஒரு கேட்டகரி ஜாபோட வர்றது பெஸ்ட். அதுக்கு முக்கியமாக படிப்பு அவசியம். படிப்போட சேர்த்து உங்களுடைய தொழில் கல்வின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கற்றுக்கிட்டு வாங்க. அதான் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதோட வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை, அதுதான். அதாவது நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது கல்வி மூலியமா வந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குங்கிறீங்க. கல்வி இல்லாம வந்தோம்னா நமக்கு வந்து கஷ்டங்கள் தான். எல்லா விஷயத்தையும் சில நேரத்துல அடிமாடு கூட செய்ய வேண்டிய நிலைமையில் வரப்போம். எல்லா சிலவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்க. பட் நிறைய கிடைக்காது. அந்த ஒரு ட்ரிப்பு கோபிநாத் சொல்லுவார் இல்லையா, கோபிநாத் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, அதாவது இந்த சீமான் சொல்ற போல படிக்க வேண்டாம், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா படிக்காதவ முன்னேறினது ரொம்ப கம்மி, படிச்சவன் முன்னேறினது அதிகம். சரி சரி. படிக்காதவன் ஒரு 4 பேரை இது காமிக்கலாம், நீங்க உதாரணம் காமிக்கலாம். ஆனா படிச்சவன் 1000 பேரை உதாரணம் காமிக்கலாம். ஆமா, இதுதான் அவருடைய கருத்தை தான் நம்ம முன்னெடுக்கிறப்போ. சரி, நல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட்.